وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. اللهم ذكرني من القرآن ما نسيت وعلمني منه ما جهلت وارزقني تلاوته آناء الليل وأطراف النهار. اللهم علمني القرآن العظيم وتأويله ومواعظه ونصائحه، وعلمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والعلم المفيد. اللهم يسر ولا تعسر وتمم بالخير. أقول بالله التوفيق. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய மார்க்க அறிஞர்களே, உண்மையான அழைப்பாளர்களே, இந்த அழைப்புப்படியில் பங்கு பெற்று மேலும் உற்சாகத்தோடு இந்த அழைப்பு பணியை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இந்த கல்வி சபையில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அழைப்பாளர்களே, சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், உண்மையில் தாவா செய்ய வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருக்கிறது. ஆனால் நாம் இன்னும் தாவா செய்து விட்டோமா என்றால் நாம் தாவா செய்வதற்கான முயற்சியில் தான் இருக்கிறோம். உண்மையில் இன்னும் நாம் தாவாவை ஆரம்பிக்கவில்லை. தாவா செய்கிற மாதிரி ஏதோ ஒரு முயற்சியை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்கள் அல் குர்ஆனை திறந்து பார்த்தால் முழு அல் குர்ஆனும் தாவாவின் அடிப்படையில் இறக்கப்பட்ட வேதம். அல் குர்ஆன் எப்படி இறக்கப்பட்ட வேதம்? தாவாவின் அடிப்படையில். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னை பற்றி கற்றுக் கொடுத்தான். அதை நீங்கள் என்னுடைய அடியார்களுக்கு சென்று சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். அதுதான் குர்ஆன். குர்ஆன் என்பது என்ன? அல்லாஹு தஆலா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் யார் என்று இந்த வேதத்தின் மூலமாக விவரித்தான். புரியுதுங்களா? பிறகு அல்லாஹ் என்ன சொன்னான்? நபியே, இதை போய் நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. இன்னும் இது போன்ற நூற்றுக்கணக்கான வசனங்கள். இதையெல்லாம் நாம் நம்முடைய பரக்கத்துக்காக, நம்முடைய பாதுகாப்புக்காக காலை மாலை துஆக்களாகத்தான் நாம் விளங்கி வைத்திருக்கிறோமே தவிர இதுவெல்லாம் தாவா என்பதை நாம் இன்னும் புரியவில்லை. இந்த வசனங்கள் எல்லாம் தாவாவுடைய வசனங்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபிமார்களுடைய இறுதி முத்திரையாக அனுப்பினார். அவர்களுக்கு பின்னால் யாரும் நபி வருவார்களா? வரமாட்டார்கள். அந்த நபி தானும் தாயாக இருந்தார்கள்.
தங்களுடைய உம்மத்தையும் தாயிகளாக ஆக்கி விட்டு சென்றார்கள். ஒரு முஸ்லிமுக்கு இரண்டு பக்கங்கள். ஒன்று, அவர் ஆபித் லில்லாஹ், அல்லாஹுவை வணங்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இரண்டாவது, தாஇ இலா இபாதத்தில்லாஹ், அல்லாஹுவை வணங்குவதின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். தான் மட்டுமே வணக்க வழிபாடு செய்து கொண்டு இருப்பார் என்பது ஒரு முஸ்லிமுடைய அரை பகுதிதான், முழு இஸ்லாம் அல்ல. ஒரு முஸ்லிமுடைய அரை பகுதிதானே தவிர முழு முஸ்லிம் அல்ல. முழு முஸ்லிம் யார்? தானும் அல்லாஹுவை வணங்குவார், அல்லாஹுவை வணங்குவதின் பக்கம் மக்களை அழைப்பார். அல்லாஹு தஆலா மக்காவிலே இறக்கப்பட்ட அத்தியாயங்களில் ஒன்றாகிய சூரா யூசுப், அற்புதமான அத்தியாயம், பல பாடங்களும் படிப்பினைகளும் நிறைந்த அத்தியாயம், ஒழுக்கத்துக்கான பாடம் இந்த அத்தியாயத்திலே இருக்கிறது. எதிரிகள் நமக்கு சதி செய்யும் போது, எதிரிகள் நம்மை அழிக்க நினைக்கும் போது, எதிரிகளால் நாம் சூழப்படும் போது அல்லாஹுவின் மீது எப்படி யக்கீன் வைக்க வேண்டும், அல்லாஹுவின் மீது எப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அவன் காப்பாற்றக்கூடியவன், அவன் காப்பாற்றக்கூடியவன். உலகமே சேர்ந்து சூழ்ச்சி செய்தாலும் அந்த சூழ்ச்சிகளில் இருந்து தனது அடியாரை அவன் காப்பாற்றிக் கொள்வான் என்று மூமின்களுக்கு யக்கீனை தரக்கூடிய சூரா. சொந்த சகோதரர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், கிணற்றிலே தூக்கி எறிந்தார்கள், அடிமையாக விற்றார்கள், பிறகு சென்ற இடத்திலே சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அல்லாஹு தஆலாவுடைய தக்வா, அல்லாஹ்வின் மீது உண்டான உறுதி, ஈமான், யக்கீன், சபர், அல்லாஹு தஆலா அவர்களை கண்ணியத்தின் உச்சத்திற்கு உயர்த்தினார். ஆட்சி அதிகாரம் மட்டும் அல்லாஹ் கொடுக்கவில்லை, இப்ராஹிம் நபியுடைய அந்த வாரிசுகளில் இந்த நபித்துவத்துக்கான வாரிசாக அல்லாஹ் ஆக்கினான். சிறையில் சென்றார்கள், சிறையில் சென்று முடங்கி விட்டார்களா? சோர்ந்து விட்டார்களா? பயந்து விட்டார்களா? அங்கும் தாவாவை ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு அழைப்பாளரை அவருடைய அழைப்பு பணியிலிருந்து எதுவும் தடுக்காது, தடுக்க முடியாது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக, அத்தாட்சியாக அல்லாஹு தஆலா யூசுப் நபியை தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதாரணமாக, எடுத்துக்காட்டாக சொல்லி காட்டுகின்றார். குறைஷிகள், நபியுடைய வம்சத்தார்கள், நபியுடைய குடும்பத்தார்கள் எதிரிகள் ஆனார்களா இல்லையா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நபியே உங்களுக்கு இவர்கள் எதிரியாகி விட்டார்கள் என்று பயப்படுகிறீர்களா? தாவாவை விட நினைக்கின்றீர்களா? யூசுஃபை நினைத்து பார்க்கவில்லையா? சொந்த சகோதரர்கள் சதி செய்தார்களே, சூழ்ச்சி செய்தார்களே, உங்களை கொல்ல நினைக்கிறார்களா? இந்த குறைஷிகள் யூசுப் நபியை அவர்களுடைய சகோதரர்கள் கொல்ல நினைத்ததை நினைத்து பாருங்கள். இப்படி அல்லாஹு தஆலா அந்த யூசுப் நபியுடைய வரலாறை, தாவாவுடைய வரலாறை சொல்லி காட்டுகின்றான். பலருக்கு யூசுப் நபியுடைய இந்த வரலாறு ஒரு கற்பொழுக்கத்துக்கான வரலாறாக மட்டும் பார்ப்பார்கள். பெண்களுடைய சூழ்ச்சியிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ்வை பயந்தார்கள் என்பதற்கு உதாரணமாக சொல்வார்கள். அது மட்டுமல்ல, அது இதனுடைய ஒரு பகுதி.
எப்படி அது ஒரு பகுதியோ அது போன்று மிக முக்கியமான பகுதி யூசுப் நபியுடைய தாவாவை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். சிறையிலே சென்றவர்கள் அந்த மக்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? இன்னி தரக்து மில்லத கௌமின் லா யுமினூன பில்லாஹ் வஹும் பில் ஆখিরাতি காஃபிரூன் வத்தபஅது மில்லத ஆபாஇ இப்ராஹீம வ இஸ்ஹாக வ யாக்கூப் மா கான லனா அன் நுஷ்ரிக பில்லாஹி மின் ஷை ذلك من فضل الله علينا وعلى الناس ولكن اكثرهم لا يشكرون. எப்படி தாவா செய்கிறார்கள் பாருங்கள். சிறைக்கு சென்று விட்டார்கள். பொதுவாக சிறையிலே பலவிதமான பின்னணிகளை உடையவர்கள் இருப்பார்கள். சிலர் தாவா செய்ய ஆசைப்படுவார்கள். எப்படி தாவாவை ஆரம்பிப்பது என்று தெரியாது. யூசுப் நபி தாவாவை எப்படி ஆரம்பித்தார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். சொல்லுகின்றார்கள், தங்களுடைய அந்த சிறை தோழர்களிடத்திலே முதலில் தன்னை பற்றி சொல்கிறார்கள், தான் யார் என்பதாக. எவ்வளவு அழகான அந்த அறிமுகம் தெரியுமா? இன்னி தரக்து மில்லத கௌமின் லா யுமினூன பில்லாஹ் வஹும் பில் ஆখিরাতি காஃபிரூன். சிறையில் இருக்கின்ற என் தோழர்களே, நான் யார் தெரியுமா? நான் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளாத, மறுமையை நிராகரிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்களே, அவர்களுடைய கொள்கையிலிருந்து விலகியவன். நான் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றவில்லை. நான் யாரை பின்பற்றுகிறேன் தெரியுமா? இப்ராஹிமுடைய மார்க்கம், இஸ்ஹாக், யாக்கூபுடைய மார்க்கம். அவர்கள்தான் என்னுடைய மூதாதைகள். அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்றேன். அல்லாஹ்விற்கு இணை வைப்பது எங்களுக்கு தகுதியாகாது. நாங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்க மாட்டோம். இது அல்லாஹ் எங்களுக்கு மட்டும் செய்த அருள் அல்ல, மக்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் செய்த அருள். உங்களையும் படைத்தவன் அவன்தான். நீங்களும் அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாது. அல்லாஹ்வை வணங்குவது அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருள். மக்களில் அதிகமானவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதில்லை. படைத்த இறைவனிடமிருந்து அத்தனை அருட்கொடைகளையும் அனுபவிக்கின்றார்கள், ஆனால் அவனுக்கு நன்றி செலுத்துவதில்லை. இப்படியாக தன்னை பற்றி சொல்லி, தனது மூதாதைகள் நபிமார்களுடைய அந்த நம்பிக்கையை சொல்லி, அல்லாஹ்வுடைய அருளை சொல்லி, அதற்கு பிறகு அவர்களிடத்திலே நேரடியாக கேள்விக்கு வருகிறார்கள். யா சாஹிபை சிஜ்னி அர்பாபும் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். பேசக்கூடியவங்களிடத்துல எடுத்த எடுப்புல நேரடியா, நீ சிலையை வணங்குறிய, கல்லை வணங்குறிய, மண்ணை வணங்குறிய, அறிவு இருக்கா உனக்கு என்றால் அங்கே குழப்பம் வந்துவிடும். அங்கே ஏற்பதற்கு பதிலாக நிராகரிப்பு அதிகமாகிவிடும். அங்கே இணக்கத்திற்கு பதிலாக சண்டை அதிகமாகிவிடும். முதலில் உங்களை பற்றி சொல்லுங்கள். இஸ்லாம் என்றால் என்னவென்று சொல்லுங்கள். முஸ்லிம்கள் என்றால் யார் என்று சொல்லுங்கள். அவர் அதை கேட்டுக்கொண்டே இருப்பார். அதை கேட்கும் போது அங்கே சொன்னார்கள் அல்லவா, ذَلِكَ مِنْ فَضْلِ اللَّهِ عَلَيْنَا, அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய அருளை பற்றி சொல்லுங்கள். அதற்காக அல்லாஹு தஆலா நூற்றுக்கணக்கான வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறார். அந்த வசனங்களை எடுத்து அவர்களுக்கு படித்து காட்டுங்கள். இப்படியெல்லாம் செய்ததற்கு பிறகு, அதற்கு பிறகு இன்று மக்கள் அந்த ஏக இறைவன் ஒருவனை விட்டுவிட்டு, அந்த மகத்தான இரட்சகனை விட்டுவிட்டு, அந்த பரிசுத்தமான படைப்பாளனை விட்டுவிட்டு தாங்கள் உருவாக்கி கொண்ட கற்பனை தெய்வங்களை வணங்குகிறார்களே. அந்த தெய்வங்களால் நன்மை செய்ய முடியுமா? தீமையை தடுக்க முடியுமா? அந்த தெய்வங்களுக்கு அந்த பெயர்களை வைத்தவர்கள் யார்? அந்த தெய்வங்களை தெய்வங்கள் என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் யார்? அந்த தெய்வங்கள் ஏதாவது பேசி இருக்கிறதா? அந்த தெய்வங்களுக்கு நாம் அழைத்தால் கேட்குமா என்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாவாவை அப்படியே அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அன்பு சகோதரர்களே, விஷயத்துக்கு வருவோம். இங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கின்ற அந்த கேள்வி பாருங்கள். தாவாவுடைய ஹிக்மத், ஞானம். யா சாஹிபை சிஜ்னி அர்பாபும் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார்.
சிந்திக்க தூண்டுவது. யாரை அழைக்கின்றீர்களோ அவர்களை நீங்கள் வலுக்கட்டாயப்படுத்துவதல்ல. இஸ்லாமை ஏற்பதற்கு நீங்கள் புரிந்ததை புரிய வேண்டும் என்று நிர்பந்திப்பதற்கு அவர்களை சிந்திக்க தூண்டுகின்றார்கள், கேள்வி கேட்கின்றார்கள். அவர்களை கேள்வி கேட்கின்றார்கள். நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளவு கடவுள்களை வைத்திருக்கின்றீர்களே, இந்த கடவுள்கள் சிறந்தவர்களா? அல்லது அடக்கி ஆளக்கூடிய அனைத்திற்கும் உரிமையாளனாக இருக்கின்ற, தனது கட்டளைகளை கொண்டு அனைத்தையும் பரிபாலிக்கின்ற அந்த ஒரே ஓர் இறைவனாகி அல்லாஹ் சிறந்தவனா? சொல்லுங்கள். அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள். அர்பாபு முத்தஃபர்ரிகுன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படிப்பட்ட பல கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள். இந்த கேள்வி கேட்கக்கூடிய முறை எதிராளியை சிந்திக்க தூண்டும். அந்த கேள்விக்கான பதிலை அவனுடைய மனசாட்சி சொல்லும். அவனுக்கு அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அந்த மனசாட்சியை வைத்திருக்கிறான். வனஃப்ஸி வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா. விஷயத்துக்கு வருவோம். பிறகு அடுத்து சொல்கின்றார்கள். இப்போது விஷயத்துக்கு வருகிறார்கள். மா தஅபுதூன மின் தூனிஹி இல்லா அஸ்மாஅன் சம்மைதுமூஹா அன்தும் வ ஆபாஉக்கும் மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான் இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ். நீங்கள் கிட்டத்தட்ட இவ்வளவு நேரம் இது ஒரு நீண்ட உரையை அல்லாஹு தஆலா சுருக்கி சொல்கிறார். பிறகு சொல்கிறார்கள், நீங்கள் வணங்குகிறீர்களே இந்த சிலைகள், இவற்றுக்குரிய பெயர்களை பற்றி சிந்தித்தீர்களா? இந்த பெயர்களை யார் உருவாக்கியது? நீங்களும் உங்களது மூதாதைகளும் தான் உருவாக்கினீர்கள். யாரை நீங்கள் வானம் பூமிகளை படைத்த இறைவன் என்று சொல்கிறீர்களோ அவன் இதற்கு ஏதாவது ஆதாரத்தை இறக்கி இருக்கின்றானா? மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான். இதற்கு எந்த ஆதாரமும் வேதங்களில் கிடையாது. பிறகு சொல்கிறார்கள், இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ். அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கே தவிர இல்லை. இந்த வானம் பொழிவதோ, பூமி விளைவதோ, ஒரு உயிர் இந்த பூமியில் வருவதோ, ஒரு உயிர் இந்த பூமியை விட்டு செல்வதோ யாருடைய கட்டளையின்படி? அவர்களை சொல்ல வைக்கிறார்கள். பிறகு அவர்கள் அதை உறுதிப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ் ஒருவனுக்கே தவிர அந்த அதிகாரம் இல்லை. இப்பேற்பட்ட அதிகாரம் உடைய அந்த அல்லாஹுவை வணங்காமல் நீங்கள் உருவாக்கி கொண்ட கற்பனை சிலைகளை, தெய்வங்களை நீங்கள் வணங்கலாமா? அந்த இறைவன் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறான் தெரியுமா? அமர அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு. இப்போது வருகிறார்கள் நேரடியா. கவனிச்சீங்களா எப்படி ஆரம்பித்தார்கள் என்று? இப்போது வருகிறார்கள் நேரடியாக. அந்த இறைவன், அந்த ரப்பு கட்டளையிட்டிருக்கிறான், நீங்கள் அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று. எப்படி அப்படியே படிப்படியாக கொண்டு வருகிறார்கள் பாருங்க. அந்த தூரத்தில் இருந்த மக்களை அப்படியே தங்களுக்கு நெருக்கமாக கொண்டு வருகிறார்கள். தாங்கள் புரிந்ததை அவர்கள் புரியும்படி அவர்களிடத்திலே கேள்வி கேட்டு அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விளக்கத்தை இவர்களும் சொல்லி அவர்களது வாயாலும் வரவழைத்து அவர்களை அப்படியே நெருக்கமாக்குகிறார்கள். நெருக்கமாக்கிவிட்டு அந்த ரப்பு சொல்கிறான், அமர அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு. அவனை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது. ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ. இதுதான் உண்மையான, நேர்மையான, சரியான மார்க்கம், சரியான கொள்கை. நீங்கள் இருப்பதெல்லாம் பொய் என்று சொல்வதற்கு பதிலாக, நீங்கள் வணங்குவதெல்லாம் பொய் என்று சொல்வதற்கு பதிலாக, அதைத்தான் அங்கே அடுத்த கருத்திலே சொல்லப்படுகிறது, இதனுடைய மறுபக்கத்திலே. ஆனால் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் ஒருவனை நீங்கள் வணங்க வேண்டும் அல்லவா, இதுதான் உண்மையான மார்க்கம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் வணங்கக்கூடிய இந்த
பல தெய்வ கொள்கை கோட்பாடு என்பது பொய்யானது, நீங்களாக உருவாக்கி கொண்டது என்று சொல்லிவிட்டு வலாகின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், ஆனால் மக்களில் அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள். அப்ப கேள்வி என்ன வரும்? இவ்வாறு சொல்லும் பொழுது அதிகமான மக்கள் செய்கிறார்களே, இந்த மெஜாரிட்டியை கொண்டுதான் மக்கள் அடுத்த ஆதாரமாக எடுத்து வருவார்கள். மக்களில் அதிகமானவர்கள் செய்கிறார்களே, ஊரெல்லாம் செய்கிறார்களே, முன்னோர்கள் எல்லாம் செய்தார்களே, ஒரே போடு, அவர்களுக்கு இல்மு இல்லை. அவர்களுக்கு வலாகின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், அவர்களுக்கு இல்மு இல்லை, அவர்கள் அறியாதவர்கள், வேதங்களை அறியாதவர்கள், சிந்திக்காதவர்கள், புரியாதவர்கள் என்பதை இவர்கள் சொல்லியது மட்டுமல்ல, அதை சொல்லும் போது அதை எதிரில் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டார். எப்படி? அதை சொல்லும் பொழுது எதிரில் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி அவர்களுக்கு அதை புரிய வைக்கின்றார்கள். சரி, இது உங்களுக்கு இந்த சூறாவை பற்றி சொல்லும் போது இடையில அந்த விஷயத்தையும் கொஞ்சம் நம்ம தொட்டுக்கிட்டோம். எதற்காக வேண்டி சொல்ல வந்தேன்? அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கிய இந்த மகத்தான சூறாவிலே, மக்காவுடைய சூறாவிலே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கும் இந்த சூறாவிலே செய்தி சொல்கிறார். யாருக்கு? 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 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துக்கு. சஹாபாக்கள் பட்ட மாதிரி கஷ்டம் யாரும் படலைங்க. எப்படி நபி கஷ்டப்பட்ட மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற நபிமார்களுக்கு கஷ்டம் இல்லையோ, அது அவங்களே நேரடியா சொல்றாங்க. ஊதீது ஃபில்லாஹி மா லம் யூத அஹதுன், எனக்கு கொடுக்கப்பட்ட கஷ்டத்தை போன்று வேறு யாருக்கும் கொடுக்கப்பட்டதில்லை. உஹிஃப்து ஃபில்லாஹி மா லம் யுஹஃப் அஹதுன், எனக்கு கொடுக்கப்பட்ட அச்சுறுத்தலை போன்று வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. அவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவித்தாங்க. சாதாரண கஷ்டமா? நம்மால் ஒரு நாள் கூட அது போன்ற கஷ்டத்தை தாங்க முடியாது. ஒரு நாள் கூட தாங்க முடியாது. ஒன்றுமில்லை, நாம கஷ்டப்பட்டிருக்கோம் நம்ம துன்யாவுக்காக. யாருக்காக? நம்ம துன்யாவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம். நம்முடைய பசி, பட்டினி, பஞ்சம், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய வாழ்வாதாரத்துக்காக. ஆனா அந்த கஷ்டத்துக்கு அல்லாஹ்விடத்துல நன்மை இருக்கு. அவன் மகா கருணையாளன். புரியுதா? ஒரு மூமின் அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு படுற கஷ்டத்தை கூட ரப்பு, அந்த மகா விசாலமான தயாளமான அந்த ரப்பு இருக்கின்றானே, அவன் வீணாக்குறது. பரவாயில்லடா, அதுக்கும் உனக்கு நண்படா. நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு என்ன உணவு கொடுப்பேன், உணவு இல்லையே என்று கவலைப்பட்டினா அதுக்கு கூட நான் உனக்கு நன்மை தந்துருந்தேங்கிறான். அப்பேற்பட்ட விசாலமான ரஹ்மான. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த கவலை, அந்த வேதனை இருக்கிறதே, அவர்கள் தாவாவுக்காக பட்ட கவலை. எதற்காக? எதற்காக? தாவாவுக்காக பட்ட கவலை. ஒரு வசனம் சொல்றேன், நீங்க அதை படிச்சு பாருங்க. சூரா ஹூத ஆரம்பிக்கும் போது சூரா ஹூதுடைய 12வது வசனம் அல்லாஹ் சொல்றான். இந்த யூசுப் சூராக்கு முந்திய சூரா. இதையும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. குர்ஆனை ஓதும்போது, குர்ஆனை படிக்கும்போது பல சிந்தனைகளோட நீங்க படிக்கணும். எப்படி படிக்கணும்? நீங்க சொல்லுவீங்க, ஆமா பல சிந்தனைகளோட தான் நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி? இந்த வாப்பா பேர் என்ன? மறந்துட்டேன். திவான் பாய். பல சிந்தனையோட படிக்கணும்னு சொன்னோம்னா, ஆமா அலிம் சார், நாங்க கண்டிப்பா பல சிந்தனையோட தான் படிக்கணும். அது என்ன சிந்தனை? இங்க படிச்சுக்கிட்டே இருப்போம், வீட்டில் என்னன்னு யோசிப்போம், கடையில் என்னன்னு யோசிப்போம், யாருக்கு மெசேஜ் அனுப்புறதுன்னு யோசிப்போம், யார்கிட்ட இந்த மெசேஜ் வந்திருக்குன்னு யோசிப்போம், எப்போ முடிச்சுட்டு போலான்னு யோசிப்போம். அந்த சிந்தனை இல்லை. என் ரப்பு எனக்கு இந்த வேதத்திலே என்ன செய்தியை சொல்கிறான்
என்ன சிந்தனை? இந்த அத்தியாயம் எனக்கு எந்த செய்திக்காக வேண்டி இறக்கப்பட்டது? இந்த வசனத்தில் எனது ரப்பு என்னிடத்தில் எதை பேசினார், என்ன சொல்ல விரும்புகிறான் என்ற சிந்தனையோடு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியில முதல்ல சூரத்துல் பக்ரா, சரியா? அதுக்கு பிறகு சொல்லுங்க சூரா ஆலு இம்ரான், அதுக்கு பிறகு சூரா அன் நிசா, அதுக்கு பிறகு சூரா அல் மாயிதா, அதுக்கு பிறகு சூரா அல் அன்ஆம், அதுக்கு பிறகு சூரா ஆராஃப், அதுக்கு பிறகு சூரா என்ன சூரா பார்த்துட்டீங்களா? அலிம்சா பரமான அலிம்சா சூரா ஆராஃப், அதுக்கு பிறகு சூரா அன்ஃபால், அதுக்கு பிறகு சூரா தௌபா. அப்படியே வச்சுக்கோங்க, சரியா? அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு எடுங்க இந்த பக்கம். தௌபாவுக்கு அடுத்து சூரா யூனுஸ், சூரா யூனுஸுக்கு அடுத்து சூரா ஹூத், சூரா ஹூதுக்கு அடுத்து சூரா யூசுப், பிறகு சூரா ரஅத், ஹிஜ்ர், இப்ராஹிம். அப்படியே எடுத்து யோசிச்சு பாருங்க. இந்த ஆராஃப் வரைக்கும் சூரா ஆராஃப், அன்ஆம், ஆராஃப், இந்த ரெண்டும் மக்காவுடைய முஷ்ரிக்குகளை பற்றி அப்படியே அந்த முஷ்ரிக்குகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தாவா செய்தார்கள் என்பதை பற்றி அத்தியாயம். சூரா அன்ஆம், ஆராஃப். அதுக்கு முன்னாடி பக்ரா, ஆலு இம்ரான், அன் நிசா. வேதக்காரர்களிடத்தில் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா செய்தார்கள்? யாரிடத்துல? வேதக்காரர்களிடத்தில் எப்படி தாவா செய்தார்கள்? அப்புறம் அன்ஃபால், தௌபா, இந்த ரெண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த யுத்த களங்களை பற்றிய தாவா. முடிச்சா திரும்ப அல்லாஹு தஆலா ஹூதிலிருந்து ஆரம்பித்து அப்படியே கொண்டு போறான். கடைசியில திரும்பவும் எங்க சூரா முஹம்மது, சூரா ஃபத்ஹ் வர்ற வரைக்கும் நபிமார்களுடைய தாவாவையா அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருப்போம். கஹ்ஃப் போங்க, அதுக்கு பிறகு திரும்ப நீங்க மரியம் போங்க, தாஹா போங்க, அம்பியா போங்க, அதுக்கு பிறகு நீங்க ஹஜ் போங்க, மூமினூன் போங்க, அதுக்கு பிறகு நீங்க அப்படியே போய்கிட்டே இருங்க, அன்கபூத், கஹ்ஃப், கஸஸ், அப்படியே போய்கிட்டே இருங்க, சாஃபாத், ஜுமர், ஷூரா, ஜுஹ்ருப், போய்கிட்டே இருங்க. எல்லாம் நபிமார்களுடைய தாவா. யாருடைய தாவா? நபிமார்கள் எப்படி தங்களது சமூக மக்களிடத்திலே தாவா செய்தார்கள், அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்ன, அவர்கள் எப்படி பேசினார்கள், இதை பற்றித்தான் அல்லாஹ் தஆலா பேசிக்கொண்டே இருப்பார். பார்த்தீங்களா? நமக்கு என்ன புரிஞ்சிருக்கிறோம்? நம்ம இவ்வளவு சூறாக்களை தாவாவுக்காகவே அல்லாஹ் இறக்கி வைத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாவா ட்ரெய்னிங் அல்லாஹ் தஆலா இந்த சூறாக்கள் என்ன கொடுத்தான் சொல்லுங்க? தாவா ட்ரெய்னிங். சரி, விஷயத்துக்கு வாங்க. இப்ப இந்த யூசுப், அதுக்கு முன்னாடி யூனுஸ், ஹூது, அப்புறம் யூசுப். இந்த சூறாக்கள்ல அவ்வளவு மகத்தான செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. எதை பற்றி? எப்படி சிலை வணங்கிகளிடத்திலே தாவா செய்ய வேண்டும், நபிமார்கள் எப்படி சிலை வணங்கிகளிடத்திலே தாவா செய்தார்கள் என்பதை பற்றி. ஏனென்றால் பெரும்பாலான நபிமார்கள் தாவாவுக்காக அனுப்பப்பட்டது எந்த மக்களிடத்திலே? சிலை வணங்கிகளிடத்தில். சிலை வணங்கிகள் தான் மக்களில் அதிகமானவர்களாக இருந்தார்கள். அந்த மக்களிடத்தில் தாவா செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பி கொண்டே இருந்தார். அதற்கு பிறகு அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அந்த வம்சம் அடுத்து வரும்போதுதான் அடுத்து அஹ்லு கிதாபுங்கிற வம்சமே வருது. இது போக
இந்த பிரபஞ்சத்தில் மிக அதிகமாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் யார்? முஷ்ரிகூன், சிலை வணங்கிகள். சரி, இது ஞாபகத்தில் வச்சுக்க. இப்ப நம்ம அந்த வசனத்துக்கு வருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சாதாரண கஷ்டம் அல்ல. ஒரு நிகழ்வை நீங்க எடுத்து பாருங்க, ஒரு நிகழ்வும் அப்படித்தான் இருக்கும். 2.5 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? மக்காவுடைய 13 வருஷத்துல 2.5 ஆண்டுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றிலுமாக தடுத்து வைக்கப்பட்டார்கள், ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். காபாவுக்கு பக்கத்துல 2 பள்ளத்தாக்கு, 2 பெரிய மலை, அந்த மலைக்கு நடுவுல கொஞ்சம் சமவெளி இருந்துச்சு. அந்த சமவெளியில கொண்டு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூ தாலிபையும், அவர் முஸ்லிமாகல, மூமினாகல, ரசூலுல்லாஹிற்கு சப்போர்ட் செய்தார் என்பதற்காகவே. எந்த ஹாஷிம் குடும்பம் எல்லாம் ரசூலுல்லாஹிற்கு சப்போர்ட் செய்தார்களோ அவர்களையும் சேர்த்து கொண்டார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மகளார்கள், பிறகு மூமினான மக்கள் எல்லோரையும் அந்த 2 மலைகளுக்கு இடையிலே பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் அடைத்து விட்டார்கள். அங்க அபூ தாலிப் கொண்டு போய் அடைக்கப்பட்டதுனால கடைசியில அந்த பள்ளத்தாக்குகளுக்கு பேரே எப்படி வந்தது? ஷஅப் அபீ தாலிப். அபூ தாலிப் சிறைபிடிக்கப்பட்ட அல்லது தடுத்து வைக்கப்பட்ட, அடைக்கப்பட்ட கணவாய், அபூ தாலிப் மலை, அபூ தாலிப் பள்ளத்தாக்கு என்பதாகவே அதற்கு பேர் வைக்கப்பட்டுச்சு. எத்தனை நாள் ஊர் ஒதுக்கி வச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. 2.5 ஆண்டுகள். அங்க குழந்தைகளுக்கு பால் இல்லை, உணவு இல்லை. அவர்கள் கத்தக்கூடிய, கதறக்கூடிய சத்தம் மலைக்கு பின்னால் இந்த பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கேட்கும். அப்பேற்பட்ட வேதனைகள் 2.5 ஆண்டுகள். ஏன்? யாரும் இவர்களுக்கு விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது. யாரும் இவர்களுக்கு எந்த பொருளையும் விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சட்டம், ஊர் ஒதுக்குதல். 2.5 ஆண்டுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிரமத்தை அனுபவித்தார்கள். எதற்காக இந்த சிரமம்? எதற்காக? தாவாவுக்காக. நாமும் சிரமத்தை அனுபவித்திருக்கிறோம் என்று சொன்னோம் அல்லவா? அது நம்முடைய வாழ்வாதாரத்துக்காக. அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள் என்பதற்காக வேண்டியே ஊர் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள், தடுத்து வைக்கப்பட்டார்கள் 2.5 ஆண்டுகள். கடைசியில் செத்துப்போன மிருகங்களுடைய தோள்களை அவர்கள் திங்கக்கூடிய அளவுக்கு அங்கே பசி பட்டினி நிலவியது. கண்கள் மறைத்து விட்டன. அவர்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய பெண்கள், வயதானவர்கள், அவ்வளவு திடகாத்திரமான அபூ தாலிப், அதிலேயே அவர் நோய்வாய்ப்பட்டு விட்டார். பிறகு அந்த ஒப்பந்தம் முறிக்கப்பட்டு வெளியே வந்து சில நாட்களிலேயே அவர் மரணிக்கின்றார். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணிக்கின்றார்கள். இன்னும் பலர் மரணித்து விடுகின்றார்கள். அந்த ஆண்டுக்கு பெயரே ஆமுல் ஹுஸ்ன், கவலை, துக்க ஆண்டு என்பதாக வரலாற்றிலே பெயர் வைக்கப்படுகிறது. அன்பு சகோதரர்களே, இப்பேற்பட்ட சோதனைகள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, அதை சொல்லிட்டு இதுக்கு வர அந்த சூரா ஹூதுனுடைய அந்த வசனத்திலே ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நபியே, அந்த 13வது வசனத்திலே فَلَعَلَّكَ تَارِكٌ بَعْضَ مَا يُوحَى إِلَيْكَ وَضَائِقٌ بِهِ صَدْرُكَ. நபியே, உங்களுக்கு வஹி இறக்கப்படக்கூடிய செய்திகளில் சிலவற்றை நீங்கள் விட்டு விடுவீர்களோ, உங்களது உள்ளம் நெருக்கடிக்கு ஆளாகிவிடுமோ. வதாயிக்கும் பிஹி சதுருக், உங்களுடைய நெஞ்சு நெருக்கடிக்கு ஆளாகிவிடுமோ. ஐ யகூலு லவ்லா உன்ஸில அலைஹி கன்ஸுன் அவ் ஜாஅ மஅஹு மலக்குன் இன்னமா அன்த நதீர்
வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் வக்கீல். அவர்கள் பேசுகின்றார்களே, இவர் பெரிய நபி என்று சொல்கிறாரே, அல்லாஹ்விடத்திலே பேசுகிறேன் என்று சொல்கிறாரே, இவர் சொல்வதை எல்லாம் அல்லாஹ் செய்வேன் என்று இவர் சொல்கிறாரே, இவருக்கு ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் இறக்கக்கூடாதா? மன வேதனையிலேயே பெரிய வேதனை என்ன தெரியுமா? ஒருத்தர் நம்மை பார்த்து பரிகாசம் செய்யும்போது, கேலி கிண்டல் செய்யும்போது அடியை கூட வாங்கிடலாம், நேரடியான திட்ட கூட வாங்கிடலாம். ஆனா அந்த கேலி நக்கல் நையாண்டி இருக்கு பாருங்க, அது எப்படி இருக்கும் தெரியுமா? மனசுக்கு எவ்வளவு வேதனை கொடுக்கும் தெரியுமா? அந்த பாடுறா பெரிய ஆளா பேசிக்கிட்டாங்க, பெரிய ஆளா பத்தியா அப்படி என்னென்னமோ பேசுகிறார், வானத்தின் செய்தியை சொல்கிறார், பெரிய வல்லமை மிக்க ரப்புடைய தூதர் என்று சொல்கிறார். ஒரு பொக்கிஷத்தை இறக்கட்டுமே, நாங்க பார்க்கிறோம், ஏன் ஒரு மலக்கு வந்து சாட்சி சொல்லட்டுமே அப்படின்னு நபியை பார்த்து கிண்டலா பேசி கொண்டார்கள். நபிக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அல்லாஹ் சொன்னான், நபியே உங்களுக்கு அவ்வளவு வேதனையாக இருக்கிறதா? உங்களது உள்ளம் நெருக்கடிக்கு ஆளாகிறதா? இதற்கு பயந்து நீங்கள் வஹீயுடைய செய்தியில் சிலவற்றை சொல்லாமல் அவர்களுக்கு விட்டு விடுவீர்களா? அல்லாஹ் சொல்ற பாருங்க, அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்துல முஜாமலா இல்லை, அவன் ஸ்ட்ரைட் நேரடியா சொல்வதை சொல்வான். இன்னமா அன்த நதீர், நபியே நீங்கள் அந்த மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பவர். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் வக்கீல், அல்லாஹுதான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பாளன். உங்களுடைய பணி என்ன? மக்களுக்கு நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, அல்லாஹுடைய தண்டனைகளை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது. இன்னமா அன்த நதீர். அதற்கு பிறகு எல்லாவற்றுக்கும், எல்லா காரியங்களுக்கும் அவற்றை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பாளன் யார்? அல்லாஹ். அவன் பார்த்துக் கொள்வான். உங்களுக்கு பொக்கிஷத்தை இறக்க வேண்டுமா, அல்லது அவர்களுக்கு தண்டனையை இறக்க வேண்டுமா, அவர்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் முடிவு செய்பவன் யார்? அல்லாஹு தஆலா. அதையும் பல வசனங்களிலே அல்லாஹ் சொன்னான், நீங்கள் அவசரமே படாதீர்கள் நபியே, நீங்கள் அவசரமே படாதீர்கள். உங்கள் வாழ்விலும் அத்தாட்சிகளை காட்டுவான், நீங்கள் இறந்ததற்கு பிறகு அத்தாட்சிகளை காட்டுவான். இல்லை, அவர்களையும் இறக்க வைத்து மொத்தமாக மறுமையில் கணக்கு தீர்ப்பான் அல்லாஹு தஆலா. அதனால் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் எதற்கும் அவசரப்படக்கூடாது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான உம்மத்தாக நாம் இருக்க வேண்டும் என்றால், உண்மையான முழுமையான முஸ்லிம்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால், இப்போது நாம் ஒரு பக்கம் முஸ்லிமா இருக்கிறோமா? இரண்டு பக்கம் முஸ்லிம்களாக, முழுமையான முஸ்லிம்களாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மையான முழுமையான உம்மத்திகளாக நாம் இருக்க வேண்டும் என்றால், இந்த சூரா யூசுஃபுடைய இறுதி வசனத்திலே ரப்பு சொல்கிறான் பாருங்கள், படித்து பாருங்கள். குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி வ சுப்ஹானல்லாஹி வ மா அன மினல் முஷ்ரிகீன். சூரா யூசுப் 12வது அத்தியாயத்தினுடைய 108வது வசனம். பலர் நினைக்கிறார்கள் என்று நம்முடைய முஸ்லிம் உம்மத்திலேயே, மார்க்க அறிஞர்களிலேயே பல பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த காலத்துல அழைப்பு பணி செய்ய தேவையில்லை. இந்த காலத்துல என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? அழைப்பு பணி செய்ய தேவையில்லை, நம்ம முஸ்லீமா இருந்துட்டு நம்ம மக்களுக்கு ஏதோ சொல்லிட்டு நம்ம கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பல மாதிரி இருக்காங்க. மார்க்கத்தை படித்தவர்களிலேயே அந்த மார்க்கத்தை புரியாமல் பலர் இருக்கிறார்கள். மார்க்கத்தினுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படையை புரியாமல் இருப்பார்கள். இந்த தாவாவை ஒரு கடமையாக நினைக்காதவர்கள் இந்த சமூகத்திலே பொதுமக்கள் மட்டுமல்ல, ஆலிம்களிலும் கல்வி கற்றவர்களிலும் விவரம் தெரிந்தவர்களிலும் பலர் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் ஹாதிஹி சபீலி, இதுதான் என்னுடைய பாதை. ஹாதிஹி சபீலி, அல்லாஹுவை வணங்குவது, அல்லாஹுவை வணங்குவது, அவனுக்கு எது பிடிக்குமோ, அவனுக்கு எது திருப்தியை தருமோ அதை செய்வது,
அவன் எதை தடுத்தானோ அதை விடுவது. ஹாதிஹி சபீலி, இதுதான் எனது பாதை. அல்லாஹ் எதை எனக்கு இந்த வேதத்தில் கற்றுக் கொடுத்தானோ அதுதான் என்னுடைய பாதை. என்னுடைய கடமை என்ன, என்னுடைய பொறுப்பு என்ன? அதுஉ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி. அதுஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பேன், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பேன், அழைத்துக் கொண்டே இருப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாவாவிலிருந்து எதுவும் தடுக்கவில்லை. அவர்களுடைய வறுமை தடுக்கவில்லை, எதிரிகளின் அச்சுறுத்தல் அவர்களை தடுக்கவில்லை, எந்த பயமும் அவர்களை தடுக்கவில்லை. அதுஉ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி. தெளிவான ஆதாரத்தில் நானும் என்னை பின்பற்றியவர்களும் இருக்கின்றோம். இப்படி நானும் என்னை பின்பற்றியவர்களும் இந்த தெளிவான ஆதாரத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய அடியார்களை அழைக்கிறோம். அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வின் அடியார்களை அழைக்கிறோம். அப்ப இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெள்ளத் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் தானும் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருந்து அல்லாஹ்வின் பக்கம் அவர் அல்லாஹ்வின் அடியார்களை அழைக்க வேண்டும். இப்போது நீங்கள் பார்த்தால் இந்த குர்ஆனிலே தொழுகையின் வசனங்கள் எவ்வளவு, நோன்பு சம்பந்தப்பட்ட வசனங்கள் எத்தனை, ஜக்காத்து சம்பந்தப்பட்ட வசனங்கள் எத்தனை, ஹஜ் சம்பந்தப்பட்ட வசனங்கள் எத்தனை, எதை உண்ணலாம் எதை உண்ணக்கூடாது என்ற வசனங்கள் எத்தனை. நீங்க நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு அப்படியே சிந்தனையில ஓடிக்கிட்டே இருக்கும் என்று நீங்கள் கணக்கிட்டு விடலாம். மீதமுண்டான பல்லாயிரக்கணக்கான வசனங்கள், 6628 வசனங்களிலே இந்த குறிப்பிட்ட வசனங்கள் போக பிறகு போர்கள் சம்பந்தப்பட்ட சில அத்தியாயங்கள் போக, அதுவும் ரொம்ப குறிப்பிட்ட அத்தியாயங்கள் தான். அன்ஃபால், தௌபா, அஹ்ஸாப், முஹம்மத், ஃபத்ஹ், போர் சம்பந்தப்பட்ட அத்தியாயங்கள். இது போக மீதம் இருக்கக்கூடிய அத்தனை சூறாக்களும் தாவா சம்பந்தப்பட்டது. இது போக மீதம் இருக்கக்கூடிய அத்தனை அத்தியாயங்களும் பிற மக்களை அல்லாஹ்வின் பக்கம் எப்படி அழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். முஷ்ரிக்குகளை எப்படி அழைக்க வேண்டும், அஹ்லுல் கிதாப் வேதக்காரர்களை எப்படி அழைக்க வேண்டும், அதற்காகவே சூரத்துல் பக்ராவை அல்லாஹ் இறக்கினான். சூரா ஆலு இம்ரான் முழுக்க அதில் இருக்கக்கூடிய பத்ர் உஹது போருடைய சில சம்பவங்களை தவிர, பத்ர் உஹது போர் சம்பந்தப்பட்ட சில வசனங்களை தவிர மீதம் இருக்கக்கூடிய அத்தனை வசனங்களும் யார் சம்பந்தமாக? அஹ்லுல் கிதாபை அழைப்பதற்காக. பிறகு அந்நிசா, அதிலும் அல்லாஹு தஆலா உஹது போர் சம்பந்தப்பட்ட சில பகுதிகளை தவிர மீதம் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளும் யாருக்கு அழைப்பு கொடுப்பதற்காக? அஹ்லுல் கிதாபை அழைப்பதற்காக. அதற்கு பிறகு சூரா அல் மாயிதா முழுக்க முழுக்க அஹ்லுல் கிதாபுடைய தாவாவுக்காக. பிறகு அன்ஆம், ஆராஃப் முழுக்க முழுக்க முஷ்ரிக்குகளுடைய தாவாவுக்காக. அதற்கு பிறகு இங்கு சூரா யூனுஸில் இருந்து நீங்கள் ஆரம்பித்தால் இறுதி அத்தியாயம் வரை முஷ்ரிக்குகளை அல்லாஹ்வின் பக்கம் எப்படி அழைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வல்லமையை எப்படி சொல்ல வேண்டும், அவர்கள் வணங்கக்கூடிய பொய்யான தெய்வங்களின் பலவீனத்தை எப்படி அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும், அதற்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்கினான். இந்த குர்ஆனிலே இத்தனை சூறாக்களை இறக்கினான். அன்பு சகோதரர்களே, நம்முடைய இந்த அமர்வுடைய ஒரு இறுதி பகுதியாக உங்களுக்கு நான் சூரா யூனுஸுடைய சில வசனங்களின் பக்கம் உங்களை கொண்டு செல்கிறேன். நீங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ்.
அநேகமாக நீங்களும் எடுத்து ஓதியிருப்பீர்கள், சிந்தித்திருப்பீர்கள். அல்லாஹு தஆலா பேசுகிறான். 31வது வசனத்திலிருந்து. சூரா யூனுஸ் எத்தனாவது அத்தியாயம்? 10. கேட்போம், கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். 10 தானே? நான் ஒன்று சொல்றேன், பொதுவாக நிறைய இடத்துல சொல்லுவேன், கிறிஸ்தவர்களை பார்த்து நாம் வெட்கப்பட வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுக்கும் பைபிள்ல உள்ள அத்தனை அத்தியாயங்களும் மனப்பாடம். அத்தனை அத்தியாயங்கள்னா பேர்கள். அவங்க பைபிளை மொத்தமாக மனப்பாடம் பண்ண முடியாது, குறிப்பிட்ட இடங்களை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. அத்தனை அத்தியாயங்களுடைய பேர்களும் மனப்பாடமா இருக்கும். நமக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு சில நேரங்கள்ல அல்லது பல பேருக்கு சூறாக்களுடைய பேர் தெரியும், அதுக்கு அர்த்தம் கேட்டா ஆரஃப்னா தெரியுமா, மாயிதானா தெரியுமா, ஜுஹ்ருஃப்னா தெரியுமா, ஜுமர்னா தெரியுமா? எவ்வளவு வீக்கா இருக்கும் பார்த்தீங்களா? எப்படி குர்ஆனை நாம் கற்காமல் எப்படி தாவா செய்ய முடியும் சொல்லுங்க? தாவாவுக்காக கற்கணும், தாவாவுடைய சிந்தனையில கற்கணும், ஈமானுக்காக கற்கணும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்காக கற்கணும். அப்போ அல்லாஹ் ஈமான கொடுப்பான், அப்போ அல்லாஹு தஆலா ஒரு யக்கீனை கொடுப்பான், ஒரு ஒளியை கொடுப்பான் அல்லாஹு தஆலா. அப்போ அதை கொண்டு தாவா செய்யணும். அது பவர்ஃபுல் தாவா. புரியுதுங்களா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த சந்திப்புல வரும் பொழுது 114 சூறாக்களுடைய பேரு வரிசையா தெரியணும், அதனுடைய அர்த்தத்தோட இன்ஷா அல்லாஹ். சரியா? விஷயத்துக்கு வாங்க. இப்ப எத்தனாவது அத்தியாயத்தை சொன்ன நானு? 10வது அத்தியாயம். வசனம் என்ன சொன்ன? 31. மாஷா அல்லாஹ். எனக்கு அசல்ல இன்னைக்கு உங்களோட பேசணும்னு நான் வந்தது இப்ராஹிம் நபியை பத்தி. எனக்கு ரொம்ப பிடிச்சமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய தாவா அவ்வளவு அழகான அற்புதமான தாவா, அவ்வளவு ஒரு சுவராசியமான ஒரு நிகழ்வுகள். ஆனா எங்கேயோ நம்ம வேற மாதிரி வேற பக்கம் போயிட்டோம். இருந்தாலும் திரும்பி கொண்டு வந்து நான் உங்களுக்கு இந்த வசனத்தை முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம ஷேக் இருக்காங்க, அவங்கள்ட்ட நிறைய நம்ம கேட்கணும். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, 31வது அத்தியாயம், 31வது வசனம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قُلْ مَنْ يَرْزُقُكُمْ مِنَ السَّمَاءِ وَالْأَرْضِ. நபியே நீங்கள் கேளுங்கள், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவன் யார்? வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவன் யார்? அதாவது மழையை இறக்கக்கூடியவன் யார்? பிறகு பூமியிலிருந்து தாவரங்களை உற்பத்தி செய்து கொடுப்பவன் யார்? அதில் மேயக்கூடிய கால்நடைகளை உங்களுக்கு வழங்கியவன் யார்? குல் மை யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் அம்மன் யம்லிகு ஸமஅ வல் அப்ஸார். நீங்கள் கேட்கின்றீர்களே இந்த செவிப்புலன், அதை உங்களுக்கு கொடுத்தவன் யார்? அதன் உரிமையாளன் யார்? நீங்கள் பார்க்கின்றீர்களே கண்கள், அந்த கண்களை உங்களுக்கு கொடுத்தவன் யார்? அதனுடைய ஆற்றலை உங்களுக்கு கொடுத்தவன் யார்? அதற்கு யார் உரிமையாளன்? وَمَنْ يُخْرِجُ الْحَيَّ مِنَ الْمَيِّتِ وَمَنْ يُخْرِجُ الْحَيَّ مِنَ الْمَيِّتِ وَيُخْرِجُ الْمَيِّتَ مِنَ الْحَيِّ. இறந்ததிலிருந்து உயிருள்ளதை வெளியாக்கக்கூடியவன் யார்? உயிருள்ளதிலிருந்து இறந்ததை வெளியாக்கக்கூடியவன் யார்? உயிருள்ள ஒரு உயிரினத்திலிருந்து இறந்ததை வெளியாக்குகின்றானே, இறந்த ஒரு பொருளிலிருந்து உயிருள்ள ஒன்றை வெளியாக்குகின்றானே, யார்? யார்? அல்லாஹ் கேட்கிறான், நபியை நீங்கள் கேளுங்கள். وَمَنْ يُدَبِّرُ الْأَمْرَ. உலகத்தில் நடக்கின்ற காரியங்கள், வானத்தின் மழை பொழிவு, பூமியின் விளைச்சல், ஒருவர் பிறப்பது, ஒருவர் இறப்பது, ஒருவர் பயணிப்பது, காற்றுகள் வீசுவது, எல்லாம் இந்த காரியங்களை எல்லாம் நிர்வகிக்கக்கூடியவன் யார்? கேளுங்கள், கேளுங்கள்.
அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸயகூலூன அல்லாஹ், நபி அவர்கள் இதைத்தான் சொல்வார்கள், அல்லாஹ் தான் இவற்றை செய்கிறான் என்று. அப்படி என்றால் ஃபகுல் அஃபலா தத்தகூன், அவர்களிடத்தில் நீங்கள் கேள்வி கேளுங்கள், அந்த இறைவனை நீங்கள் பயப்பட மாட்டீர்களா? அந்த இறைவன் மீது நீங்கள் பக்தி கொள்ள மாட்டீர்களா? இவற்றையெல்லாம் செய்யாத சிலைகளின் மீது பக்தி கொண்டிருக்கின்றீர்களே. ஃபகுல் அஃபலா தத்தகூன் ஃபதாலிகுமுல்லாஹு ரப்புகுமுல் ஹக், இவற்றையெல்லாம் செய்கிறவன் என்று சொன்னீர்கள் அல்லவா, அவன்தான் அல்லாஹ், அவன்தான் உங்களது ரப்பு, அவன்தான் உண்மையானவன். இப்பேற்பட்ட வசனம், ஃபதாலிகுமுல்லாஹு ரப்புகுமுல் ஹக், அவன்தான் உங்களுடைய உண்மையான அதிபதி, உண்மையான இறைவன். ஃபமாதா பஅதல் ஹக் இல்லா ضلال, அந்த உண்மையானவனுக்கு பிறகு எல்லாம் வழிகேடுதானே, இந்த உண்மைக்கு பிறகு எல்லாம் வழிகேடுதானே. ஃபஅன்னா துஸ்ரஃபூன், நீங்கள் எங்கு திரும்பப்படுகின்றீர்கள், எப்படி திரும்பப்படுகின்றீர்கள்? கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் உண்மையை சொல்லிவிட்டு பிறகு அந்த உண்மையை ஏற்காமல் எப்படி திசை திரும்பப்படுகின்றீர்கள்? எப்படி மடக்கிறான் பார்த்தீங்களா அல்லாஹு தஆலா. உஸ்தாதுகிட்ட கேளுங்க, ஆலந்தூர்ல நம்ம சாமியாரெல்லாம் கூப்பிட்டு தாவா வச்சுக்கிற சாமியாருங்க, பூசாரிங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு, பாய் நீங்க சொல்றதெல்லாம் உண்மை பாய். நிறைய பூசாரிகளை தனியாகவும் சந்திச்சிருக்கிறோம். கேளுங்க, நீங்க பூஜை செய்றீங்களப்பா, படைக்கிறீங்களே, இவ்வளவு செய்றீங்க, அதுக்கு இது ஏதாவது உனக்கு படைச்சிருக்கா, உனக்கு ஏதாவது கொடுத்துருக்கா? ஒண்ணுமே கொடுக்காது பாய், எங்களுக்கு தெரியும் பாய். யார் கொடுக்கிறா? எல்லாம் அந்த பிரம்மா, எல்லாம் அந்த கடவுள் தான், எல்லாம் அந்த பகவான் தான். முஷ்ரிக்குகளால், எந்த முஷ்ரிக்காலும் சொல்ல முடியாது எனக்கு இந்த சிலை இதை கொடுத்தது என்று. வேண்டிப்பான், போய் அந்த சிலைகிட்ட போய் வேண்டிப்பான், அவ்வளவுதான் செய்ய முடியும். அதுக்கப்புறமா கடைசியில கடவுளே ஆண்டவனே தான் சொல்லுவான். சரி, என் சொந்த கதை சோக கதை அது நிறைய போயிடும். நம்ம திரும்ப விஷயத்துக்கு வந்துடும், முடிச்சிடும் இன்னும் ஒரு 5 நிமிஷம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், கதாலிக ஹக்கத் கலிமத்து ரப்பிக அலல் லதீன ஃபஸகு அன்னஹும் லா யுமினூன், யார் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுகிறார்களோ, புரிந்ததற்கு பிறகும் மனமுரண்டாக மறுக்கின்றார்களோ, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையாகிவிடும், அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அந்த எச்சரிக்கை அவங்களுக்கு சொல்லணும். அடுத்து அல்லாஹ் தஆலா திரும்ப கேள்விக்கு வர்றான். நபியே, குல் ஹல் மின் ஷுரகாஇக்கும் மை யப்தஉல் ஹல்க ஸும்ம யுஈது, நபியே நீங்கள் கேளுங்கள், நீங்கள் இவ்வளவு இணை தெய்வங்களை வைத்து வணங்குகிறீர்களே, இந்த இணை தெய்வங்களில் யாராவது ஒரு படைப்பை ஆரம்பமாக படைத்திருக்கிறதா? ஒரு ஈய படைக்குமா, ஒரு கொசுவை படைக்குமா, எந்த ஒரு மிருகத்தையாவது உயிரினத்தையாவது படைத்திருக்கிறதா? அல்லது படைத்த படைப்பை அழித்து விட்டு மீண்டும் படைப்பதற்கு ஆற்றல் இருக்கிறதா? இப்பேற்பட்ட கேள்வி தெரியுமா? வாய் அடைத்து விடுவார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், குலில்லாஹு யப்தஉல் ஹல்க ஸும்ம யுஈது, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் தான் படைப்புகளை ஆரம்பமாக படைக்கிறான், அவனே அவற்றை அழித்ததற்கு பிறகு மீண்டும் உருவாக்குகின்றான். ஃபஅன்னா துஃபகூன், நீங்கள் எப்படி திரும்பப்படுகின்றீர்கள்? இந்த உண்மையை ஏற்க எப்படி நீங்கள் மறுக்கின்றீர்கள்? குல் ஹல் மின் ஷுரகாஇக்கும் மை யஹ்தி இலல் ஹக், உங்களுடைய தெய்வங்களில் யாராவது நேர்வழிக்கு வழிகாட்டுவார்களா? எது செய்யலாம் எது செய்யக்கூடாது என்று அந்த தெய்வங்கள் பேசி இருக்கிறதா? வேதங்களை இறக்கி இருக்கிறதா? அதற்கு ஏதாவது அறிவு இருக்கிறதா? குலில்லாஹு யஹ்தி லில் ஹக்கி, உண்மைக்கு சத்தியத்திற்கு அல்லாஹ்வே வழிகாட்டுகின்றான். அவமன் யஹ்தி இலல் ஹக்கி அஹக்கு அன் யுத்தபஅ அம்மன் லா யஹ்தி இல்லா அன் யுஹ்தா ஃபமா லக்கும் கைஃப தஹ்குமூன், நீங்கள் சொல்லுங்கள், நேர்வழி காட்டக்கூடிய இறைவன் சிறந்தவனா, அல்லது தான் நேர்வழியில் செலுத்தப்படாமல் நேர்வழியை அடையாதே அது சிறந்ததா? ஒரு சிலையை கொண்டு போய், ஒரு கற்சிலையை கொண்டு போய், ஒரு விக்கிரகத்தை கொண்டு போய் எங்க வைக்கிறீங்களோ அங்கதான் அது இருக்கும். அதை எடுத்து எங்கேயாவது சுத்தமான இடத்துல வச்சா சுத்தமான இடத்துல இருக்கும்.
இப்படிப்பட்ட ஒன்று சிறந்ததா, அல்லது மக்களை நேர்வழியின் பக்கம் அழைக்கின்ற, நேர்வழிக்கு வழிகாட்டுகின்ற அந்த பரிசுத்தமான இறைவன் சிறந்தவனா? நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? ஃபமாலக்கும் கைஃப தஹ்குமூன். அல்லாஹ் சொல்கிற நபியே, வமா யத்தபிஉ அக்ஸருஹும் இல்லா வன்னா, அவர்களில் அதிகமானவர்கள் கற்பனையைத்தான் பின்பற்றுகின்றார்கள், வீண் எண்ணங்களைத்தான் பின்பற்றுகின்றார்கள். இன்னல் லா யுக்னி மினல் ஹக்கி ஷைஆ, வீணான எண்ணங்கள், கற்பனையான எண்ணங்கள் எல்லாம் உண்மைக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது, உண்மையின் பக்கம் நிற்க முடியாது, உண்மையிலிருந்து தேவையற்றதாக ஆக்க முடியாது. இன்னல்லாஹ அலீமும் பிமா யஃபஅலூன், நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா முழுக்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாவாவுடைய வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இது போன்று எத்தனை சூறாக்கள், இதிலிருந்து உங்களுக்கு ஆரம்பமாகக்கூடிய அத்தனை சூறாக்களும் நபிமார்களுடைய வரலாறுகளோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தாவாவை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் அடுத்து சூரத்துல் அன்பியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இதற்கு பிறகு இந்த சூரா ஹூதுடைய, யூனுஸுடைய நேரடி வரலாறுகள். யூனுஸ் நபி எப்படி தாவா கொடுத்தார்கள், ஷுஐப் நபி எப்படி தாவா கொடுத்தார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அத்தனை தாவாக்களையும் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே செல்கிறான். அன்பு சகோதரர்களே, இந்த சிந்தனையில் குர்ஆனை நாம் படிக்க வேண்டும். இந்த சிந்தனையில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், நாங்களும் சிந்தனையில தான் படிக்கிறோம்னு சொல்லி, அந்த சிந்தனை அல்ல. இந்த சிந்தனையில் அல்லாஹுடைய வேதத்தை, அந்த வேதம் இறக்கப்பட்ட நோக்கத்தின் சிந்தனையில். வேதம் எதற்காக இறக்கப்பட்டது? நம்ம மட்டும் தொழுகையில் ஓதுறதுக்கா? சூரா கஹ்ஃபுடைய தஃப்சீர் சில ஜும்மாக்கள்ல பேசணும். ரொம்ப அப்படியே கவலைப்பட்டு, ரொம்ப கவலைப்பட்டேன். அந்த கஹ்ஃப்ல சுப்ஹானல்லாஹ், இந்த வசனம் இருக்கு பாருங்க. நம்ம விளங்குறது ஒண்ணு, அல்லாஹ் இறக்கின கருத்து ஒண்ணு. வத்லு மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பி. சூரா கஹ்ஃபுடைய எத்தனாவது வசனம்? 27வது வசனம். நபியே, உமது இறைவனுடைய வேத புத்தகத்தில் உங்களுக்கு எது வஹி அறிவிக்கப்படுகின்றதோ அதை நீங்கள் ஓதுங்கள். வத்லு மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பி. புரியுதா? நீங்க தர்ஜுமா எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருப்பாங்கன்னா, நபியே, உமது இறைவனின் வேதத்திலிருந்து உமக்கு எது வஹி அறிவிக்கப்படுகின்றதோ அதை நீங்கள் ஓதுங்கள் இருக்கும். என்ன அர்த்தம் தெரியுமா இதுக்கு? பிற மக்களை அழைத்து வைத்து அவர்களுக்கு இந்த செய்திகளை சொல்லி காட்டுங்கள் என்று அர்த்தம். ஏன் என்று சொன்னா, அதனாலதான் அதுக்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனம் இறக்கலாம் பாருங்க. அங்க இருந்து அடுத்து வந்தீங்கன்னா, வகுலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும் ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். ஓதி காட்டுங்க, நம்புறவர் நம்பட்டும், நிராகரிக்கிறவர் நிராகரிக்கட்டும் சொல்லி பின்னாடி உள்ள வசனத்தோட சேர்த்து படித்தா உங்களுக்கு தெரியும். இந்த வசனம் நம்ம தொழுகையில ஓதுறதுக்கோ அல்லது வேதத்தை திறந்து வச்சு நம்ம அறைகள்ல, வீடுகள்ல உட்கார்ந்து குரானை ஓதிட்டு முத்தம் கொஞ்சம் முடிக்கிறதுக்கோ உள்ளதல்ல. எதற்கு உள்ளது? இந்த குரானை எடுத்துக்கொண்டு மக்களை அழைத்து அவர்களுக்கு முன்னால் ஓதி காட்டுவதற்காக. ஆகவே அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, நம்முடைய உண்மையான வெற்றி, உண்மையான சீர்திருத்தம் இந்த தாவாவை கொண்டுதான். நம்முடைய அலட்சியங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. நமக்கு எஞ்சி இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு காலம் என்பதை அல்லாஹ் அறிந்தவன். அதனால நம்மளால என்ன முடியுமோ, எவ்வளவு முடியுமோ, கண்டிப்பாக இந்த தாவாவை நாம் முன்னெடுக்க வேண்டும். அதற்காக சிந்திக்க வேண்டும், ஆலோசனை செய்ய வேண்டும், அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலும் சரி, தங்களுடைய சகோதரர்களோடு சேர்ந்து கொண்டும் சரி, எப்போதெல்லாம் முடியுமோ இன்ஷா அல்லாஹ் இந்த தாவாவை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், தாவாவுடைய ஆர்வத்தை கொடு, தாவாவுடைய அறிவை கொடு, தாவாவுடைய தைரியத்தை கொடு. அந்த தைரியம் அல்லாஹ் கொடுத்தால்தான் வரும். நாம
கொண்டு வர முடியும். அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த துணிவை, அந்த தாக்கத்தை ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே யா அல்லாஹ் என்னை உன்னுடைய தீனுக்காக நீ ஏற்றுக்கொள், இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக நீ ஏற்றுக்கொள், எனக்கு இந்த தாவாவுடைய பாதையை லேசாக்கி கொடு, நான் எங்கிருந்தாலும் உன் பக்கம் அழைக்கக்கூடியவனாக என்னை ஆக்கு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நமது சந்ததிகளுக்கும் இந்த தாவாவுடைய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. அல்லாஹ் நமக்கு கொடுத்த அறிவை, செல்வத்தை, திறமையை அல்லாஹ்வுடைய தீனை கற்பதற்கும் அந்த தீனை பிற மக்களுக்கு கற்பித்துக் கொடுப்பதற்கும் அல்லாஹ்வுடைய அடியார்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்கும் செலவழிப்பதற்கு அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.